ஒரு வித்தியாசமான, அருமையான, உபயோகமான உடல், மனம், புத்தி அனைத்தும் அனுகூலமான விஷயங்கள் மூளையில நடக்க ஆரம்பிக்கும். ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு முறை மூச்சுக்காத்தை இழுத்து, மூச்சுக்காத்தை விடும்போதும் உடல் புத்துணர்வு பெறுகிறது. ஆனா முழுமையான நல்ல ஒரு தூக்கம் நமக்கு இந்த பயிற்சியின் மூலமா நமக்கு கிடைக்கும். மனசு அமைதியாகும். தினமும் நீங்க இரவு நேரத்தில எல்லா வேலைகளையும் முடிச்சு, சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தூங்க போறதுக்கு முன்னாடி வாழ்க வையகம். நண்பர்களே, டீப் ஸ்லீப் மெடிடேஷன் ஆழ்நிலை தூக்க தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான, அருமையான, உபயோகமான ஒரு தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கோயமுத்தூர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் இப்போ வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு இப்போ டீப் ஸ்லீப் மெடிடேஷன் கற்றுக் கொடுப்பார்கள். அதை கேட்டு நீங்க செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம். வாழ்க வளமுடன். என் பேரு ஜானி கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியில டாக்டர் லட்சுமி ராய் மெஹ்ராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக நம்ம குடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு ஒரு தியான பயிற்சிய பார்க்க போறோம். இந்த தியான பயிற்சி யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தா, யாருக்கு சரியா தூக்கம் இல்லை, அது இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனை யாருக்கு இருக்கோ, அவங்க செய்யலாம். இரவு சரியா தூக்கம் வரல, கனவுலாம் வருது, இந்த புரண்டு புரண்டு படுக்கிறோம், அதிக நேரம் தூங்க முடியல, தூங்கி எந்திரிச்சாலும் உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குது, சோர்வா இருக்குது. இந்த மாரி தூக்கம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த பயிற்சிய செய்யலாம். மற்றவங்களும் செய்யலாம். மற்றவங்களும் செஞ்சாலுமே, ஆனா முழுமையான நல்ல ஒரு தூக்கம் நமக்கு இந்த பயிற்சியின் மூலமா நமக்கு கிடைக்கும். மனசு அமைதியாகும். உள்ளம் தெளிவாகும். நல்ல ஒரு சக்தி தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு சக்தியோட புதிய காரியங்கள செய்யறதுக்கு உண்டான சக்தியோட நம்ம உற்சாகமா காலையில எந்திரிக்க முடியும். அதற்கு உண்டான ஒரு தியான பயிற்சி தான் நம்ம செய்யப் போறோம். அதுக்கு ஒரு முத்திரையோட துணையோட இந்த பயிற்சி நம்ம செய்யப் போறோம். அதுக்கு என்ன முத்திரை அப்படின்னா, சக்தி முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரைய நம்ம பயன்படுத்தப் போறோம். இது மனச அமைதிப்படுத்தக்கூடியது. நல்ல தூக்கத்துக்கு தேவையான ஹார்மோன்கள சுரக்க வைக்கக்கூடியது. அந்த முத்திரை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கட்டை விரல முதல்ல இந்த மாரி உள்ள மடக்கணும். அதுக்கு அடுத்த 2 விரல், அதாவது ஆள்காட்டி விரல், மோதிர விரல் அது 2யும் அதுக்கு மேல மடக்கி, மூடி வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த மோதிர விரலோட நுனியும், இந்த மோதிர விரல் நுனியும் டச் ஆயிருக்கு. அதே மாரி சுண்டு விரலோட நுனியும், சுண்டு விரலோட நுனியும் டச் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த மூடி வச்சுக்கூடிய இந்த கை 2ம் இப்படி சேர்ந்திருக்கணும். இதுதான் முத்திரை அப்படிங்கிறது. திருப்பவும் ஒரு முறை சொல்றேன். கட்டை விரல இப்படி மடக்குறோம். அடுத்த 2 விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல அதில மூடி வைக்கிறோம். அப்புறம் இந்த கைய திருப்பி இந்த 2 விரலையும், நுனியும் டச் பண்ணி வச்சிருக்கணும். அப்புறம் இந்த 2 விரலும் சேர்ந்திருக்கணும். சேர்ந்து இந்த மாரி நெஞ்சுக்கு நேரா இந்த மாரி வச்சுட்டு, இந்த தியானத்த செய்யப் போறோம். கண்ண மூடி நான் சொல்றத அப்படி காதுல வாங்கி அப்படி கவனிச்சு வந்தா போதுமானது. கண்கள மூடிக்கலாம். முகத்தாண்டு முடிஞ்ச அளவுக்கு நேரா வச்சுக்கலாம். இந்த முத்திரை நமக்கு தூக்கத்துக்கு தேவையான சக்திய குடுக்கும். பகல்ல செய்யும்போது நம்ம சுறுசுறுப்பா வேலை செய்யறதுக்குண்டான சக்திய குடுக்கும். எந்த சூழ்நிலையில செய்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி இது வேலை செய்யும். அதுகூட இந்த முத்திரைக்கிட்ட நம்ம எண்ணத்த நம்ம குடுக்குறோம். எனக்கு நல்ல தூக்கம் வேணும்னு அந்த எண்ணத்தோட இந்த முத்திரை செய்யும்போது, நமக்கு தூக்கத்துக்கு தேவையான அனுகூலமான விஷயங்கள் மூளையில நடக்க ஆரம்பிக்கும். ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். மெல்லமா மூச்சு இழுப்போம்.
மெல்லமா மூச்சு விடணும். திரும்ப மூச்சு இழுக்கும்போது, நமக்கு தேவையான ஓய்வு கிடைக்கிறதா மனசுல கற்பனை பண்ணணும். மூச்சு விடும்போது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வெளிய போறதா கற்பனை செஞ்சு, மூச்சு காத்த வெளியிடணும். மூச்சு காத்த மெதுவா இழுப்போம். மெதுவா மூச்சு விடுவோம். ஒவ்வொரு முறை மூச்சு இழுக்கும்போதும், நமக்கு உடலுக்கு தேவையான, மூளைக்கு தேவையான சக்தி கிடைப்பதாகவும், மூச்சு காத்து வெளியிடும்போது, நம்ம மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வெளிய போறதாவும் கற்பனை செஞ்சு, ஒவ்வொரு முறை மூச்சு காத்த மெல்லமா இழுத்து, மூச்சு காத்த மெல்லமா விடணும். மூச்சு இழுத்துக்கலாம். மூச்சு விடலாம். மனம் மெல்ல மெல்ல அமைதி அடைவத உணர முடியுது. எண்ண ஓட்டங்கள் மெல்ல மெல்ல குறையுது. ஒவ்வொரு முறை மூச்சு காத்து இழுத்து, ஒரு முறை மூச்சு காத்து விடும்போதும், மனதின் எண்ண ஓட்டங்கள் படிப்படியாக குறைந்து வருவதை கவனிப்போம். மெல்லமா மூச்சு காத்து இழுப்போம். மூச்சு காத்து விடலாம். மீண்டும் ஒரு முறை மெல்லமா மூச்சு இழுப்போம். மெல்லமா மூச்சு விடவும். மனதில் உள்ள அனைத்து பாரங்களும் இறக்கி வைக்கப்படுகிறது. மனம் தெளிவடைகிறது. மனம் அமைதியடைகிறது. அதை உணர முடிகிறது. திரும்ப ஒரு முறை மூச்சு காத்த மெல்லமா இழுப்போம். மெல்லமா மூச்சு காத்து விடுவோம். நான் காலை முதல் இரவு வரை என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ, அதை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறேன். இப்பொழுது நான் ஓய்வெடுக்கப் போகிறேன். இன்று இனி செய்வதற்கு எதுவும் இல்லை. அனைத்தையும் சிறப்பாக நான் செய்து முடித்திருக்கிறேன். அதனால் என் மனம் நிம்மதி அடைந்திருக்கிறது. என் மனம் அமைதியாக இருக்கிறது. என் மனம் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நிம்மதியான மனத்துடன் நான் உறக்கத்திற்கு செல்ல இருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை மூச்சு காத்த மெல்லமா இழுப்போம்.
மூச்சு காற்ற மெல்லமா விடுவோம். உடல் முழுவதையும் கவனிப்போம். காலை முதல் இரவு வரை பல வேறு விதமான வேலைகளை செய்து உடல் களைப்படைந்திருக்கிறது. ஒவ்வொரு முறை மூச்சுக்காத்தை இழுத்து மூச்சுக்காத்தை விடும்போதும் உடல் புத்துணர்வு பெறுகிறது. உடல் வலியிலிருந்து நிவாரணம் பெறுகிறது. உடல் தளர்ச்சி அடைகிறது. மெல்லமா மூச்சுக்காத்து இழுப்போம். மெல்லமா மூச்சுக்காத்து விடலாம். மெல்லமா மூச்சுக்காத்து இழுப்போம். மெல்லமா மூச்சுக்காத்து விடலாம். ஒவ்வொரு முறை மூச்சுக்காத்து இழுத்து விடும்போதும் உடலில் உள்ள அசதிகள் நீங்கி உடலுக்கு சக்தி கிடைக்கிறது. உடலுக்கு ஓய்வு கிடைக்கிறது. நான் என் உடலை இதமாக உணர்கிறேன். மென்மையாக உணர்கிறேன். இப்போ நம்முடைய தலைப்பகுதியை கவனிப்போம். தலைக்கு கொஞ்சம் உள்ள ஊடுருவி கவனிப்போம். மூளை பகுதியை மெல்லமா மூச்சு இழுக்கலாம். மெல்லமா மூச்சு விடலாம். மெல்லமா மூச்சு இழுப்போம். மெல்லமா மூச்சு விடுவோம். நம்முடைய உடல், மனம், புத்தி அனைத்தும் தன்னுடைய வேலைகளை இனிதே இன்று நிறைவேற்றியிருக்கிறது. இப்பொழுது நம் உடல், மனம், புத்தி உறக்கத்திற்கு செல்ல இருக்கிறது. எனவே உறக்கத்துக்கு தேவையான ஹார்மோன்களை மூளை இப்பொழுது தேவையான அளவு சுரக்கிறது. மெல்லமா மூச்சு இழுப்போம். மெல்லமா மூச்சு எடுக்கலாம். மெல்லமா மூச்சு இழுப்போம். மெல்லமா மூச்சு விடுவோம். நம் மூளை பகுதியில் ஆழ்ந்த தூக்கத்திற்கு தேவையான அனைத்து சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரக்கிறது. நான் நிம்மதியை உணர்கிறேன். நான் மன அமைதியை உணர்கிறேன். நான் முழுமையான ஓய்வை உணர்கிறேன். நான் எனது கடமையை இன்று சரியான விதத்தில் செய்து முடித்திருக்கிறேன்.
ஓய்வு. 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 தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம். முதல்ல முத்திரையை மெதுவாக தளர்த்திக்கலாம். மெதுவாக கையில் விடுவிச்சுக்கலாம். இந்த கையை நல்லா உரசி சுடுற மாதிரி செஞ்சு கண்ணு மேலே வச்சு அரடி முன்னாடி கொண்டு வந்து உள்ளங்கையை ஊற்றி பார்ப்போம். வாழ்க வளமுடன். இந்த மாதிரி பயிற்சியை தினமும் நீங்கள் இரவு நேரத்தில் எல்லா வேலைகளையும் முடித்து சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை செஞ்சுட்டு படுக்க போனோம்னா நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கம், கனவுகளற்ற தூக்கம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆழ்துயில் அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஆழமான தூக்கம் அப்படிங்கிறது, நிம்மதியான தூக்கம் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த தியானம் மட்டும் இல்லாமல் நம்ம நேரடியாக பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் பஞ்சசக்தி சொல்லக்கூடிய 2 நாள் நேரடி வகுப்புகள், வாழை இலை குளியல் மற்றும் மண்குளியல் வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். அது இல்லாமல் 3 நாள் மௌன வகுப்பு, யோகா விபாசனாங்கிற மௌன வகுப்புகள் நம்ம மக்களுக்காக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். மற்றும் ஆல்ஃபா ஆரா மெடிடேஷன் சொல்லக்கூடிய 2 நாள் நேரடி வகுப்பு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடந்துகிட்ருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் நேரடியாக வந்து நீங்கள் பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம், நன்மை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வகுப்பாக ஆரா மெடிடேஷன் அப்படிங்கிறது திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு வாரமும் நம்ம அனாட்டமிக் தெரப்பி வெப்சைட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். இந்த தியானம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதே மாதிரி பல தியானங்கள் இதே ஹீலர் பாஸ்கர் யூடியூப் சேனலில் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மெடிடேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த தொகுப்பு இருக்கும். அதில் போனீங்கன்னா ஏற்கனவே செஞ்ச பல தியான பயிற்சிகள் அதில் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த மாதிரி தியானம் தேவையோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். இந்த தியானத்தை தொடர்ந்து ஒரு 7 நாள் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி பலன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இது போகிற ஒரு நல்ல ஒரு தியானத்தோடு நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன்.